கிருஷ்ணகிரியில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தினசரி காய்கறி மார்க்கெட் 3 ஆண்டுகளாக திறக்கப்படாததால் வியாபாரிகளே திறந்து கடைகள் அமைப்பு வெளியேற்றிய காவல்துறையினர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பேரறிஞர் அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட் இயங்கி வந்தது. இந்த மார்க்கெட் கடைகள் சேதமடைந்ததால் கடந்த திமுக ஆட்சியில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழைய கட்டிடங்கள் அகற்றப்பட்டு 70 கடைகள் கொண்ட புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு கடைகளை திறந்து வைத்தார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட கடைகள் வியாபாரிகளுக்கு வழங்கப்படாமல் இருந்தது. வாடகை நிர்ணயம் செய்வதிலும் கடைகள் ஒதுக்குவதிலும் பிரச்சனை இருந்தது. தொடர்ந்து வியாபாரிகள் கடைகளை ஒதுக்க பலமுறை மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் காய்கறி விற்கும் வியாபாரிகள் பூட்டப்பட்டிருந்த தினசரி காய்கறி மார்க்கெட்டை திறந்து அவரவர்கள் தங்களுக்கு தேவையான கடை தேர்வு செய்து காய்கறி கடைகளை அமைத்துக் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற கிருஷ்ணகிரி நகர காவல்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்து கடைகள் அமைத்தது தவறு, உடனடியாக காலி செய்யுமாறு அறிவுரை வழங்கினர். அதற்கு வியாபாரிகள் 3 ஆண்டுகளாக கடைகள் ஒதுக்க வலியுறுத்தி வருகிறோம், ஆனால் எங்களது கோரிக்கையை ஏற்கவில்லை, அதனால் தாங்களே கடைகளை திறந்து வைத்ததாக தெரிவித்தனர். நகராட்சி அனுமதியின்றி கடைகள் வைக்கக்கூடாது என காவல்துறையினர் வைக்கப்பட்ட கடைகளை அங்கிருந்து வெளியேற்றினர். இதனால் பரபரப்பாக காணப்பட்டது. காவல்துறை அறிவுரையின் பேரில் நகராட்சி அதிகாரியிடம் வியாபாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விரைவில் கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சார், 1995லேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்க்கெட் வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. அப்புறமா வந்து 2005க்கு முன்னாடி ஒரு டைம் இடித்து வந்து இந்த மார்க்கெட் வந்து திரும்பவும் கட்டினாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து நகராட்சி மூலயமா தான் செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2023 வந்து உங்களுக்கு நாங்கள் புதுசாக கடை கட்டி தரோம், நீங்கள்லாம் கொஞ்சம் காலி பண்ணி கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து போக மாட்டோம், இல்லை சார் எங்களுக்கு இருக்கிற வசதியே போதுமானது, நாங்கள் இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து காய்கறி கடை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுத்தோம். இருந்தாலும் இப்போ வந்திருக்குது மார்க்கெட் வந்து நாங்கள் புதுசாக கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட்டில் இருந்த கடைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலி பண்ணி வெளியே போயிட்டோம். வெளியே போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து நகராட்சி வந்து இந்த காய்கறி கடை மார்க்கெட் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு 2025 இவங்க டெண்டர் வைக்கிறாங்க. வச்சபோது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடைக்கு வந்து 30 ரூபா டெய்லி வசூல் பண்ணிகிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும். இப்போ திடீர்னு வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடு, மாதம் வந்து 6000 ரூபா கொடு வாடகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால் வந்து இது கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. மார்க்கெட்டில் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே ஒரு முறை டெண்டர் வச்சு முடித்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி எங்களால் வந்து வாடகை வந்து அதிகமாக கொடுக்க முடியலன்றதை இந்த சப்ஜெக்டே வந்து மார்க்கெட்டில் நகராட்சியில் இவங்க பேசவே இல்லை, யாருமே இது வரைக்கும் பேசலை. ஒரே ஒரு முறை டெண்டர் வச்சுட்டு உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு என்ன எங்கள் வேலையை பாருங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் வந்து போட்டு பல வாரி நஷ்டம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காய்கறி கடைக்காரும் பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் ஃபைனான்ஸ் வாங்கி போட்டு நஷ்டத்தில் இருக்கிறோங்க. நாங்கள் நிறைய காய்கறி வேஸ்ட் ஆகுது, வெயில்லையும் மழையிலையும் வந்து வீணாக போயிட்டு இருக்குது. வியாபாரிகள் வந்து ரொம்பவே நாங்கள்லாம் வந்து நலிவடைஞ்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து மார்க்கெட் வந்து திறந்து விட மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிலையும் நாங்கள் நிறையா மனு கொடுத்துட்டோம், நகராட்சிக்கு கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டோம், எம்எல்ஏ கொடுத்துட்டோம், எம்பி கொடுத்துட்டோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வணிகர் சங்க தலைவர் மூலயமா எல்லா இடத்துலையும் எங்களால் எங்கெங்கே மனு கொடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டோம். யாருமே இது வரைக்கும் எங்களுடைய குரலுக்கு வந்து செவிசாய்க்கலை. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, நாங்களே வந்து இதுக்கு மேலே எங்களால் நஷ்டமடைய முடியாதுன்ட்டு மார்க்கெட் வந்து கதவை ஓப்பன் பண்ணி நாங்கள்லாம் கடை போட்டு வியாபாரம் பண்ணலான்னு வந்துட்டுருக்குறோம். இப்போது இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற தாவேகா ஆட்சியும் சரி, இங்கே இருக்கிற எம்எல்ஏ சரி, கலெக்டர் ஆஃபீஸும் சரி, நகராட்சியில் இருக்கிறவங்களும் சரி, எங்களுக்கு வந்து வாடகையை கம்மி பண்ணி இந்த மார்க்கெட் வந்து நிரந்தரமாக நடத்துறதுக்கு ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்குமாறு மார்க்கெட் சார்பாக நாங்கள் வந்து கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அதான் வியாபாரமாலும் வெளியே இல்லைண்ணே, எங்களுக்கு கடையும் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. யாருன்னா வாடகை கேட்டாக்க 5 லட்சம் வாடகை கேட்குறாங்க, 20,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க, வெளியே எங்கள் கையில் கொடுக்க முடியல. அதனால சோத்துக்கே காசு இல்லை, எங்கே நம்ம போய் அங்கே எடுக்கிறது கடை எடுன்னு இந்த 10 நாளும் காய் அழுகி வாரி தான் கொட்டுறேன். ஃபைனான்ஸ்கார் வந்து கேட்காத கேள்வி டெய்லியும். ஃபைனான்ஸ் கட்ட முடியல, காசு தானே கட்ட முடியும், யாரும் தான் கட்ட முடியும். அதனால இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு புண்ணியமாக போட்டு இதை திறந்து நல்லது பண்ணி விட்டுருக்கு, ஜனம் பிழைக்கிறோங்க நாங்கள். அதுதான் அதே தான் ரோடு மேலே இங்கேயா ரோடு மேலே முடிக்கிட்டாங்களே பரதாமலம் அந்த நவாப்பாயம் கட்டித்தர 6 மாதத்துக்கு உங்களுக்கு கடை தரேன், நீங்கள் இருக்கிற கடை உங்களுக்கே தரேன்னு சும்மா போய் சொல்லி கட்டி 20 லட்சம் 10 லட்சம் அட்வான்ஸ் கூட நாங்கள் எங்கே போகிறது? அவ்வளோன்னு தான் நாங்கள் சோறு தின்ன மாட்டோமா? 5 ரூபாய்க்கே வழியில் அதுக்கு இப்போ பொழப்பு. மார்க்கெட் ஆளுகெல்லாம் ரொம்ப சிரமம்ண்ணா.
ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரியெல்லாம் இந்த கல்வி காலத்தில் இப்படி வச்சுட்டாங்களே எப்படி? கிருஷ்ணகிரிக்கு மார்க்கெட்டு ஒரு கட்டுத்திட்டே இல்லையா? எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பிக்கிறாங்க, மார்க்கெட்டு திறந்து விட்டுக்கேண்டா. சும்மா பேருக்கா? கிருஷ்ணகிரினா ஒரு மாவட்டமே ஆகி போயிடுச்சு. மாவட்டத்துக்கு எங்கள் மார்க்கெட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுங்கண்ணா. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோங்க, உள்ளே திறந்து வந்துட்டோம். எங்களை அடிச்சா கூட நாங்கள் வெளியே போக மாட்டோம். எங்களுக்கு வெளியே இடம் இல்லை, அவ்வளோதான். எங்களுக்கு எல்லாம் வழி தெரியல. இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. ரோட்ல கடை வச்சா என்ன பிரச்சனை பண்றாங்க? ஆமாம், முனிசிபாலிட்டிக்காரரு ரோடு ஒப்புந்தா நடு ரோட்டில் கட்சிங்கிற கடன் வாரி வாரி பிச்சாட்டாங்க. 5 நாள் காய் 15,000 ரூபாய் காய் அப்படியே மாட்டு கொடுத்துட்டேன். ரோட்லேயும் போடணுமாங்க. கடை எடுத்தா கடைக்காரன் அப்படி சொல்கிறாங்க. எங்கே போகிறது, எப்படி சாகிறது? காய் கடைக்காரன் இல்லை. கிருஷ்ணகிரிக்கு மார்க்கெட்டே இல்லையா, கட்டு இல்லையா, திட்டு இல்லையா, ஒரு எம்எல்ஏ எம்பி இதுக்கு எல்லாமே இதுன்றா. ஓட்டு கேட்க மட்டும் வராங்களே, ஜனங்களால் ஓட்டு வாங்கிக்கிறாங்களே. ஜெயிச்சுக்கினா அது அப்படியே விட்றது வேலைப்பட்டுங்களே. நானால ரொம்ப சிரமம். இந்த 3 இடத்துமே சோறு தண்ணி உடம்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாரு. டெய்லி ஆடுறோம் காயை வாங்கி கொட்டினி ரோட்டில். எங்கள் வயசுக்கு எங்கே சார் போக முடியும்? நாங்கள் எங்கே போக முடியும்? படத்தா எழ முடியாது, கை காலெல்லாம் குத்துல குடத்துல.